உங்கள் வெப்சைட்டை ஹேக் பண்ணிட்டாங்களா? ரைட் நவ் அது ஒரு கேம்லிங் சைட்க்கோ இல்லை அடல்ட் கண்டென்ட் சைட்க்கோ ரீடைரக்ட் ஆகிட்டு இருக்கா? அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா? டோன்ட் வரி, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கேன். ஒரு அட்டாக் நடந்துருச்சுனாவே 3 விஷயம் நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். 1 டயக்னோஸ், 2வது ஃபிக்ஸ், 3வது ப்ரிவென்ஷன். இந்த 3மே பண்ணினா மட்டும்தான் உங்களோட வெப்சைட் அகைன் அண்ட் அகைன் ஹேக்கர்ஸ் அட்டாக் பண்ணாமல் இருப்பாங்க. சரி, இப்போ ஹேக் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்? ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றியே ஆகணும். இப்போ டிஜிட்டலர் 123, உங்கள் டொமைன் நேம் அட் 123, குவாட்டி அட் 1234 இந்த மாதிரி சீக்வன்ஸாக கொடுத்துருக்கீங்க. இல்லைனா உங்கள் நேம் அட் 2024 இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீக்வன்ஸாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஈஸிலி கெஸ்ஸபிளாக கொடுத்துருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை மாற்றுங்க. உங்கள் வெப்சைட் ஹேக் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி, நம்மளோட பாஸ்வேர்டு வந்து ஈஸிலி கெஸ்ஸபிளாக என்றைக்குமே இருக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமா உங்களோட வேர்ட்பிரஸ் அப் டு டேட் இருக்கான்னு பாருங்கள். ஏதாவது அப்டேட் போடாமல் இருக்கீங்கன்னா வேர்ட்பிரஸ் அப்டேட்டை ஃபஸ்ட்டு போட்டு விடுங்க. 2வது முடிஞ்சுது. அதுக்கப்புறமா பிளகின்ஸ் இருக்கிற எல்லா பிளகின்ஸையுமே நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஏன்னா இன்கேஸ் ஆஃப் ஏதாவது வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பிளகின் அப்டேட் பண்ணாமலே விட்டுருக்கீங்க அப்படின்னா ஹேக்கர்ஸ்க்கு அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ பிளகின்ஸ் அண்ட் வேர்ட்பிரஸ் எப்போவுமே அப் டு டேட் இருக்கணும். இந்த 3 விஷயம் நீங்கள் பண்ணீங்கன்னாவே இந்த இஷ்யூ ரிசால்வ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமும் எனக்கு இஷ்யூ ரிசால்வ் ஆகலை, ரீடைரக்ட் தான் ஆகுது அப்படின்னா 4th இதை பண்ணுங்க. அடுத்து இருக்கிற எல்லா பிளகினையும் அட் அ டைமில் டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் சைட்டை ரீலோட் பண்ணி பாருங்க, ரீடைரக்ட் இஷ்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒருவேளை இஷ்யூ ரிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா பிளகின்ல தான் ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பிளகின்ல தான் ப்ராப்ளம் தெரிஞ்சிருச்சு. இப்போ எந்த பிளகின்ல ப்ராப்ளம் நமக்கு தெரியணும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு பிளகினா டீஆக்டிவேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி பார்க்கலாம். எந்த பிளகின் ஆக்டிவேட் பண்ணும்போது அகைன் ரீடைரக்ட் இஷ்யூ வருதோ அந்த பிளகின் தான் கல்பிரிட். அதை நம்ம என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக டீஆக்டிவேட் பண்ணி டெலீட் பண்ணி வச்சிடணும். இப்போ நான் 4மே ஃபாலோ பண்ணி பார்த்துட்டேன். பிளகின்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி டீஆக்டிவேட் பண்ணி பார்த்துட்டேன், பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றி பார்த்துட்டேன், அப்டேட்ஸ் எல்லாமே போட்டுட்டேன். ஆனாலும் எனக்கு இஷ்யூ வந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. இது ஃபிக்ஸே ஆகலை, என்ன பண்ணுறதுன்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறீங்களா? டோன்ட் வரி. அடுத்து என்ன பண்ணலான்னா வேர்ட்ஃபென்ஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரீ பிளகின் இருக்குது. நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும். உங்களோட வெப்சைட்டை ஸ்கேன் பண்ணிங்கனாவே எங்கெங்கே என்னென்ன இஷ்யூ இருக்குன்னு புட்டு வச்சிடும். அண்ட் இதில் ஃப்ரீ அண்ட் பெய்ட் பிளான்ஸ் ரெண்டுமே இருக்குது. இது வரைக்கும் நான் ரிசால்வ் பண்ண எல்லா இஷ்யூஸுமே வந்து ஃப்ரீ வெர்ஷன்லேயே எனக்கு ரிசால்வ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறமும் ரிசால்வ் ஆகலைன்னா மட்டும் நீங்கள் வந்து பெய்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா வேர்ட்ஃபென்ஸ் பிளகினை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகாது. உங்களோட இமெயிலுக்கு ஒரு லைசன்ஸ் கீ வரும். ஸோ நீங்கள் இமெயிலை வெரிஃபை பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் ஆனதுக்கப்புறமா அதுலேயே ஸ்கேன் ஆப்ஷன் இருக்கும். ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்றதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணும். அதுலேயே delete all deletable ஃபைல்ஸ்னும் repair all repairable ஃபைல்ஸ்னும் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை சிம்பிளி கிளிக் பண்ணியும் நீங்கள் ரிசால்வ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு இஷ்யூவாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்து என்ன டீட்டெயில் இருக்குன்னு பார்த்தும் நீங்கள் அதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, இந்த அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்னிப்பட்டோ ஏதாவது ஒரு ஃபைலோ ஏதாவது ஒரு பிளகினோ அவங்க நம்ம கோடில் இன்சர்ட் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னன்னு ஃபைன் பண்ணிவிட்டு அதை delete பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் வராது. ஆல்ரைட், இப்போ எப்படி டயக்னோஸ் பண்ணுறது ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்த்துட்டோம். எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளகின் வேர்ட்ஃபென்ஸ் இருக்குல்ல, அதை ஆக்டிவேட்டில் வச்சுருந்தீங்கன்னாவே போதும். ஏன்னா ஏதாவது ஒரு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு மெயில் டீட்டெயில்டு எரர் மெசேஜோட ட்ரிகர் ஆகும். அகைன் நீங்கள் அதை பார்த்து டயக்னோஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களோட இஷ்யூ ரிசால்வ் ஆயிடுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் ஆகலைன்னா டீட்டெயில்டான எரர் மெசேஜ் என்ன, நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.